friends, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மழை நேரத்துல சுட சுட சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதா பார்க்க போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல வெந்நீரை கொதிக்க வச்சு காலிஃப்ளவர் உள்ள சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். அது கூட 1 டீஸ்பூன் கரமசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஒட்டாமல் வரும், அதுக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை ரொம்ப சேர்க்காமல் தெளித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். எல்லாம் சேர்ந்து வரட்டும். அப்படியே வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை சூடு பண்ணி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போலன்னா போதும். அப்படியே நம்ம திருப்பி விட்டுடலாம். ஏற்கனவே வெந்ததுனால ரொம்ப டைம் எடுத்துக்காது. நம்ம கொஞ்சம் நேரம் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரணும். அது வரைக்கும் ஒவ்வொரு சைடாக திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் வேக விடலாம். இப்போ ஓரளவு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ அடுத்த பேஜும் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.